27ஆம் தேதி கரூரில் இறந்த மக்களை போய் சந்திச்சிருக்காரு. ஐயோ சாரி, மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, விஜய் கரூருக்கு போகல, கரூர் மக்களை சந்திக்கிறதுக்காக சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்படியே தானே? இல்லையே, நம்ம எதுவும் தப்பாக சொல்கிறோமோ? தப்பாவா? இல்லையே, எப்பயுமே இறந்தவங்கள அவங்க வீட்டில் தான் போய் சந்திப்பாங்க. ஒருவேளை நம்ம நியூஸ் எதுவும் தப்பாக வந்துச்சா? இல்லை, அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டார். இறந்தவங்களை யாராச்சும் அவங்க வீட்டில் கூப்பிட்டு வந்து துக்கம் கேட்பாங்களா அப்படின்னு நினச்சா அப்படி தாங்க பண்ணியிருக்காரு. இறந்தவங்கள என் வீட்டில் இலவு கேள்றா அப்படின்னு சொன்ன மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ கரூர் மக்களை சந்திச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம்தான் எங்கள் அண்ணனோட சுயரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கடா அப்படின்ற மாதிரி உடனேவும் யாரோ ஆதவர்ஜுனாவோ இல்லை ஜான் ஆரோக்கியசாமியோ தெரியல, உடனேவும் இதுக்கு மேலும் தலைவா நீங்கள் இனிமேலும் நீங்கள் 30 நாள் ஆச்சு, இனிமேலும் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம கட்சியை மறந்துடுவாங்க தலைவா, இனிமேலும் தூங்கி கறந்தா வேலைக்கு ஆகாது தலைவா, எந்திரி தலைவா எந்திரி அப்படின்ற மாதிரி, எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி தடபுடன் எந்திரிச்சு ஒரு அறிக்கை.